Hi viewers, welcome back to Be a Trainer YouTube channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 8 unknown words பத்தி தான் பார்க்க போறோம். So நம்மளோட first word என்னன்னு பாத்தீங்கன்னா overmorrow. So overmorrowனா the day after tomorrow is called overmorrow. நீங்க எங்கேயாவது வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜஸ்லயோ இல்ல உங்க மெசேஜஸ்லயோ day after tomorrow I will call you, day after tomorrow I will come to company. So அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற இடத்துல overmorrow I will call you. So இது வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ம். ஸோ நம்ம எந்த ட்ரிங்க்ஸ் அல்லது கோக்காக இருக்கட்டும், எந்த இதாக இருந்துட்டும், எந்த ஜூஸாக இருந்தாலுமே அது மேலே வந்துட்டு நம்ம அதை ஊற்றுனோன்னு ஒரு நுரை வரும். நம்ம அதை நுரன்னு சொல்லுவோம். ஸோ அதோட பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்லெட். ஸோ நம்ம வந்து நம்ம ஷூலேஸ் இருக்கும், நம்ம ஷூவில் வந்து ஒரு சில ஷூலேஸ், அந்த ஷூலேஸ்லலாம் வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கோட்டிங்க்கு அதோட பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்லெட். ஸோ அது நீங்கள் இனிமேல் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்லெட் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பிளாஸ்டிக் கோட்டிங் அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஸோ நீங்கள் ஆக்லெட்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டாங்ஸ் சைலண்ட் லெட்டர்ஸ். அதாவது ஆஃப்டாங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சைலண்ட் லெட்டர்ஸ், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைஃப், கோஸ்ட், சன். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே வந்து சைலண்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இது நைஃப்ல கே வந்து சைலண்டாக இருக்கும். பட் ஆனால் NIFE அது மட்டும் தான் நம்ம உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்ட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹச் சைலண்ட்ல இருக்கும், GOST அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் சைன் அப்படிங்கிறதுல SIN அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஜிங்கிறது சைலண்ட்ல இருக்கும். ஸோ அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டாங்ஸ். நம்ம சைலண்ட் லெட்டர், சைலண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுற இடத்துல ஆஃப்டாங்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆஃப்டாங்ஸ் அப்படிங்கிற வேர்ட்லேயே வந்து ஒரு சைலண்ட் லெட்டர் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டாங்ஸ் அப்படிங்கிறதுல P தான் வந்து சைலண்ட் லெட்டர். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரிகால். அதாவது வெளியெல்லாம் மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? ஸோ அந்த ஸ்மெல்லோட பேர் என்ன இப்போ வரைக்கும் நம்மள நிறைய பேர் தெரியாது. ஸோ அந்த ஸ்மெல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரிகால். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ட். ஸோ இந்த பண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பண்ட்னா அதாவது ஒரு சில பாட்டில்ஸோட பேக் சைடில் ஒரு ஸ்மால் ஹோல், அதாவது ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி ஸ்டாண்டை இல்லை நிற்கிறதுக்காகவோ இல்லை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒரு ஃப்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ அதை ஷேக் பண்ணிகிட்டே இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு அந்த ஹோல். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ட். சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது பேர் தான் பண்ட்டு. ஸோ அந்த பண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கபிள்ஸ். அதாவது ஒரு சில பேர் பாட்டும் போடும்போது நான் அதில் அது மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் வரும். ஸோ அந்த சவுண்ட்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கபிள்ஸ். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது. ஸோ அது பேர் தான் வந்து வாக்கபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைசானியா. அதாவது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரால் காலையில எந்திக்க முடியல, சரியா எந்திக்க முடியல, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அலாரம்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாரு, இல்லை தள்ளி விட்டு கூட தூங்குறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைசானியானால சஃபர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டைசானியா. சரிங்களா? ஸோ இது வந்து எந்த வியாதியும் கிடையாது, ஜஸ்ட் அப்படி சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் வந்து காலையில் எந்திக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு, அதாவது தூக்கத்துல இருந்து எந்திக்கிறதுக்கு கஷ்டப்படுறது பேர் தான் டைசானியா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே போய் நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.